திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை மிதித்து இருவர் பலியான சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தெய்வானை என்று அழைக்கப்படும் இந்த யானை குறித்து முக்கிய தகவல்களை காண்போம். தெய்வானை யானை பக்தர் ஒருவரால் 2006ஆம் ஆண்டு 6 வயது இருக்கும் பொழுது கோவிலுக்கு வந்து சேர்ந்தது. தெய்வானை யானையுடன் குமரன் என்ற யானையும் ஒரே நபரால் கோவிலுக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்டது. தெய்வானை யானை குளிப்பதற்கென்று நீச்சல் குளம் ஒன்றை கோவில் நிர்வாகத்தினர் கட்டியுள்ளனர். தினமும் காலை 6 மணிக்கு எழுந்தவுடன் வாக்கிங் செல்வது வழக்கம். வாக்கிங் முடித்தவுடன் குளிக்கச் சென்றுவிடும். மாலை தங்கத்தேர் முன்பு தினமும் தோன்றும். யானை குணத்தை பொறுத்தவரையில் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டது. ரோட்டில் செல்லும் போது நாய்களை கண்டாலே பயப்படும் என்று பாகன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அப்படிப்பட்ட யானை புதிதாக கண்ட நபரால் பயமுற்று பிளிரியதா என்று சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. திருவிழா காலங்களில் ரோட்டில் செல்லும் பொழுது கடந்த 25 ஆண்டுகளாக எந்த இடையூறும் கொடுத்ததாக தெரியவில்லை. கோவிலில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து யானை எதனால் கோபமுற்றது என்று தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர்.